அதிமுக தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏற்கனவே நடந்த ஈரோடு இடைத்தேர்தல், அதனைத் தொடர்ந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்கள் போலியாக இடம்பெற்று இருக்கு. அதில் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்கள் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அவங்கெல்லாம் இல்லை, இதை சரி செய்யணும். இந்த புகார் பட்டியல அவங்க கொடுத்துருக்காங்கன்னா யார் மேல கொடுத்துருக்காங்க? தேர்தல் ஆணையத்தின் மேல. ஆமா, தேர்தல் ஆணையத்தில் அதிமுக ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிமுக சார்பில் அதான் சொல்றோம், யார் மேல கொடுக்குறாங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் நடத்துகின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய கோளாறுகள்லாம் இருக்கு. நீ தான் தேர்தல் ஆணையம், நீ தான் நடத்தின, வாக்காளர் பட்டியல் தயாரிச்சிங்க, வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு கொடுத்தீங்க, அந்த பட்டியல்ல இந்த கோளாறு இருக்கு. அதை நாங்க எப்ப கண்டுபிடிச்சோம் தெரியுங்களா? எல்லாம் முடிஞ்சு காலங்காலமா ஆயிட்ட பிறகு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கலாம். இவங்க எப்ப எதை செய்யறதுன்னு இல்லாம, கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம, இது இன்னைக்கு சரி, நீங்க என்ன பண்ணலாம், இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களுக்கு ஒழுங்காக வாக்காளர் பட்டியலை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றது தேர்தல் ஆணையமாச்சு, அதிமுகவாச்சு. நமக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும். இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் சொல்லியிருக்காங்க. அது மோடி அரசாங்கத்தின் ஒரு பிரிவின் மீது புகார் சொன்னதாகத்தான் அர்த்தமா கூட எடுத்துக்குவாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 2-3 நாள் இதை மறந்தே போயிடுவாங்க. இதை பத்தி கேட்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஏன்னா மேலேருந்து உங்களுக்கு கேள்வி வந்துடும்.